இன்னைக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னாங்க, நம்ம மல்லி செடியில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சரியான பில்லுங்க. கொஞ்சம் நஞ்சு பில்லு கிடையாது. ஒரே ஒரு மழை தான் வந்துச்சு. அந்த மழையிலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சரியான பில்லு முளைச்சு போச்சு. சரி இதெல்லாம் களை வெட்டினாக்க லேட் ஆகும். அதனால என்ன பண்றோம் அப்படின்னாக்க, நம்ம வந்து பவுடர் விட்டுற பார்த்தீங்கன்னா வச்சு பார்த்தீங்கன்னாக்க அடிச்சுட்டு இருக்கோம். அடிக்கும்போதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சரியான ஈரம். ஸோ ஆல்ரெடி ஈரத்த பார்த்து தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்தேன். ஆனா வெயில்ல காஞ்சிச்சு அப்படின்னாக்கா, கண்டிப்பா வந்துட்டு பார்த்தீங்கன்னா களை வெட்டுற மாதிரி வந்துரும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நானுமே வந்துட்டு பவுடர் விட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். முக்கியமா அடிக்கிறதுக்கான ரீசன் என்னன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, புதுசா வேற ஒரு வீல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தேன். இந்த வீல் அடிக்கிறத மட்டும் பாருங்களேன். சீரியஸா சொல்ல போனோம் அப்படின்னாக்க, அப்படியே உள்ள பார்த்தீங்கன்னா இறங்கவே இல்ல வீலு. மேலேயே வந்துட்டு களை வெட்டுற மாரி வந்துட்டு வெட்டி குடுத்துருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சு போச்சு இந்த வீலு. இத வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஏதோ ஸ்பைடர் வீல்ன்னு பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. ஆனா எனக்கு பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ட்ரம் மாரி தான் பார்த்தீங்கன்னா இருக்கு. அதனாலயே வந்து பார்த்தீங்கன்னா, எங்க சைட்லாம் வந்து ட்ரம் வீல்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பேருமே வச்சு பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. ஸோ இந்த ட்ரம் வீல போட்டு நீங்க வந்து அடிச்சிருக்கீங்களா பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. ஏன்னாக்கா செம்மையா இருக்குங்க. சரியான ஈரம். அந்த ஈரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டு இருந்தேன். அடிக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா வந்து அப்படியே களை வெட்டுற மாரி மேலேயே வெட்டி விட்டுச்சு. ஆழமும் போல. ஸோ இது யாருன்னா வந்துட்டு பவுடர் வச்சுட்டு இருக்கீங்கன்னா, இந்த மாரி வீல் ஒன்று எனக்கு வாங்கிக்கோங்க. ஏன் அப்படின்னு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாரி மழை காலத்துலலாம் வந்து பில்லு வந்துச்சுனாக்கா அடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். ரொம்ப ஆழம் வந்து போகுது. ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். பை கைஸ்.